போடாதீர்கள் என்ற அந்த வசனத்தையே நம் தலைமாக வைத்து ஆத்ம வார்த்தையை நம் கேட்கலாம். ஆவி என்று சொல்லும் போது 3 காரியங்கள். ஒன்று மனுஷனுடைய ஆவி, இன்னொன்று விசுவாசுடைய ஆவி, இன்னொன்று கர்த்தருடைய ஆவி. கவனிங்க, பவுல் எந்த ஆவி சொல்கிறார்? ஆவி அவர்த்து போறார். பிசாசுடைய ஆவியை கேட்டு சொல்கிறாரா, இல்ல மனுஷனுடைய ஆவியை கேட்டு சொல்கிறாரா, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்கிறார்? அப்படி சொன்னா பரிசுத்த ஆவியை குறித்து தான் பவுல் சொல்கிறார். ஆவியை அவிழ்த்து போறார். கவனிக்க, திருச்சபை மக்களுக்கு பவுல் ஒரு எச்சரிக்கை, இது ஒரு எச்சரிக்கை செய்தி. பவுல் என்ன சொன்னாலும் எச்சரிக்கிறார். ஆவி அவுத்து போடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆவி ஆத்மாச கர்த்தர் வருகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, காத்துங்க என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்திய பவுல் என்ன பண்றாரா, இந்த தெசலோனிக்கேயா என்கிற திருச்சபைக்கு எச்சரித்து பவுல் இருக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, தெசலோனிக்கே திருச்சபைய பவுல் அதிகமாய் நேசித்தார். தன் உயிரை போல பவுல் அந்த சபையை நேசித்தார். பவுல் பவுலை பார்த்து எத்தனையோ பட்டணங்கள் வியப்படைந்திருக்கிறது. இது ஒரு மனுஷனா, இது போல ஒரு வைராக்கியமா, இது போல ஒரு பக்தியா, இது போல ஒரு பிரசங்கியாரா சொல்லி பவுலுடைய கைகளினால் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இதையெல்லாம் கண்டு உலகமே போன இடத்துலாம் கொள்ளை நோய் என்று சொல்லி பவுலை தீர்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் எல்லாரும் பவுலை தீர்த்து ஆச்சரியப்படும் போது பவுல் இந்த தெசலோனிக்கே சபை மக்களை குறித்து ஆச்சரியப்படுகிறார். தெசலோனிக்கே திருச்சபை எங்கே இருக்கிறது? மக்கதோனியா என்கிற ஒரு பட்டணம். அந்த மக்கதோனியாவுடைய தலைநகர் தான் இந்த தெசலோனிக்கே. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மிகவும் வசதி வாய்ந்தவர்கள் அல்ல, ஏழைகளும் அல்ல, நடுத்தரமான வர்க்கத்தை இங்க இருக்கிறவங்க. ஆனால் பணம் இல்லை என்றாலும் நல்ல குணம் கொண்ட மக்களாக இருந்தார், நல்ல உபசரிக்கிறவர்களாக, தேவ பயமுள்ளவர்களாக, அப்படிப்பட்ட மக்களாக சொல்லியிருந்தார். நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா கூட நல்ல குணம்தான் ஆண்டோர் பார்வையில வெளியேறப்பட்டது. நம்ம கிட்ட பணம் இருந்தா அது மக்களுக்கு பெருசா தெரியும். ஆனால் என்கிட்ட பணம் இல்லாமல் குணம் இருந்தாலே அது ஆண்டோடைய பார்வையில எனக்கு பெரிதாக காட்சி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம் நல்ல குணம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நாம் என்ன பண்ண சொன்னா நாம் முயற்சி. அப்ப இங்குள்ள மக்களுக்கு பவுல் ஆச்சரியப்பட்டு, அவங்களுக்கு கண்டு அதிசயப்பட்டு வியந்து போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த பட்டணத்தை பவுல் அதிகமாய் நேசித்தபடினால், அந்த சபையை பவுல் அதிகமாய் நேசித்தபடினால கர்த்தருடைய வருகைக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தணும். எப்பயுமே நம்ம யாராச்சும் நேசிச்சிருக்கோம்னா அவங்களுக்கு நம்மள மாதிரியே அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் ஆண்டு வருகையில வரணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடும். நீங்க ஒருத்தர் உயிருக்குள்ள நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டீங்களோ அதே நன்மையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிப்பீர்கள். அப்படி இருந்தாதான் அது உண்மையான நேசம். இல்லைன்னா அது உலகத்திற்குரிய நேசம், அது ஒன்றும் இல்லாமல் அழிந்து. அப்ப பவுல் யோசிக்கிறார், இந்த சபை மக்கள் அதிகமாய் என்னை நேசிக்கிறதுனால என்னை நேசிக்கிற மக்களை நான் எச்சரித்து அவங்களை சரிபடுத்தி அவங்களுடைய ஒழுங்கினமான காரியங்களை நான் மாற்றி அவங்களை ஒரு ஒழுங்குக்குள்ள நான் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா, இந்த நிருபத்தை அவங்க எழுதும்போது சொல்றாரு, ஆவியை அவிழ்த்து போடாது. ஆவியை தான் பண்ணாதீங்க. கவனிங்க, இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் கடவுளையும் நேசித்தார்கள், அதே நேரத்துல கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதனையும் நேசித்தார்கள். கடவுளை நேசிக்க மாட்டாங்க, தேவ மனுஷனை நேசிக்க மாட்டாங்க. கடவுளையும் மதிக்க மாட்டாங்க, தேவ மனிதர்களையும் மதிக்க. கடவுளை மதிக்கலன்னா வாழ்க்கை ஒன்றும் இல்லாம. கடவுளை மதிக்கலன்னா, ஒருத்தர் கடவுளை மதிக்கிற அனுபவம் அவன் வாழ்க்கையில வரல, கடவுளை ஒருத்தர் வெறுத்தே வாழ்ந்துருக்கிறான்னா அவன் சமுதாயத்தில் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமைக்கு தள்ள. அப்ப அந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் கடவுளையும் மதித்தார்கள், கடவுளையும் நேசித்தார்கள். ஆனா அதே நேரத்துல தேவ ஊழியரையும் நேசித்தார்கள், தேவ ஊழியரையும் என்ன பண்ணாங்கன்னா அதிகமாய் மதிப்பார். அப்படி பவுலை அதிகமாய் நேசித்தபடினால பவுல் போக்கிற வரத்துல பாதுகாத்து அவருக்கு நல்ல காணிக்கைகளை கொடுத்து அன்பு பாராட்டி பவுல் மேல அதிக கரிசனை கொண்டவர்களாய் அந்த மக்கள் இருந்தாங்க. இப்பேற்பட்ட மக்களுக்கு பவுல் என்ன சொல்றாங்க,
ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். ஆவியை அவிழ்த்து போடாதீங்க. இந்த ஆவியை அவுத்து போறது கட்டு கட்டி வச்சிருந்தா கூட கட்டு அவுழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கழுதைய கட்டி வச்சிருந்தாங்க. ஏசு சொன்னாரு, நீங்க போய் கட்டு அவுத்து தான் பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னு சொன்ன. ஆனா ஆவி அவுத்து போடாதீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஒண்ணுமே புரியலையே என்று யோசிக்க. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அன்றைக்கே ஆவியானவர் நமக்கு என்ன, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய ஆவியை நமக்கு தந்துள்ளார். ஏன் இந்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏன் தருகிறார் என்று சொன்னால், இந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவுடைய எல்லா சுபாவங்களையும் கிறிஸ்துவுடைய எல்லா குணாதிசையும் நமக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறவர் அவர் மட்டும். அவர் இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியா வாழ முடியாது. சரி கவனி, அவர் இல்லைன்னா நமக்குள்ள மானசிக ரீதியா தான் வாழும். ஆவிக்குரிய பண்புகளோ குணங்களோ நமக்குள் ஏற்படவே ஏற்படாது. அப்போ தேவனுடைய அந்த சுபாவங்களை, தேவனுடைய பண்புகளை நமக்குள் கொண்டு வந்து சேர்த்து அந்த தன்மையை நமக்கேற்ற தன்மையாய் மாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவி பெற்ற மக்களை தான் குதிக்கிறது முக்கியமல்ல, அந்நிய பாஷை பேசுவது முக்கியமல்ல, லபா லபா என்று சொல்லி கத்துவது சொத்தரிக்கிறது முக்கியமல்ல, அவர் தன்மைகள் நமக்குள் வந்திருக்கிறதா. நிறைய பேர் பரிசுத்தாவை பெற்றுட்டு அந்நிய பாஷை பேசுவதோடு திருப்தி அடைஞ்சிருவாங்க. அவ்வளவுதான். வெறும் பேசுவதற்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? அல்ல. அவருடைய சுவாலத்தை உனக்குள் கொண்டு வந்து சேர், அவருடைய சாயலை உனக்குள் உருவாக்குதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுத்தார். கொஞ்ச காலமும் இருப்பேன், அப்புறம் விட்டு நான் போயிடுவேன். இவங்களுக்கு ஒரே பயம், எங்க போவாரு தெரியலையே, தூங்காம கவனி, எங்க போவாருன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறேன். சொல்றாரு, நான் போனா நான் போய் வேறொரு தேர்தலான என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அவர் வந்து உங்களை தேற்றுவார் என்ற காரியத்தை சொல். இந்த தேற்றவாளன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டது. தேற்றவாளன் என்ற வார்த்தைக்கு கிரேக்கப்படும் அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கிரேக்க கலாச்சாரத்துல மராத்தான் என்ற ஓட்ட பந்தயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடி மராத்தான் என்ற ஒரு பிரபலமான ஓட்ட, நிறைய திரளான ஜனங்கள் அதுல பங்கெடுத்து அந்த ஓட்ட பந்தயத்துல ஓடும். அப்படி ஓடும்போது அவங்க எளிதாக ஓடிவிட முடியாது. ஒரே நேர்சாலை தடையில்லாம ஓடணும், அப்படி ஓட முடியாது. பல தடைகளை மீறிதான் அவர்கள் ஓடி வெற்றி பெறும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடுகிற பாதையில முட்களை போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? ஓடுகிற பாதையில முட்களை வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முட்களை தாண்டி அவங்க ஓடணும். முட்களை தாண்டி ஓடி முடிச்சிருக்க என்ன பண்ண, நெருப்பு எரிய வச்சிருப்பாங்க. அந்த நெருப்பையும் கடந்து அவர்கள் ஓடவே, நெருப்பை கடந்து ஓடிவிட்டாங்கன்னா பெரிய தண்ணீர் குளம் ஒன்று இருக்கும். அந்த தண்ணீர் குளத்துல இறங்கி என்ன பண்ணுன்னு சொன்னா, அவங்க வந்து நிறைய இந்த பெரிய பெரிய இந்த நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்து பீம் போன்ற படங்கள் எல்லாம் நீங்க ஒரு மாதிரி கற்பனை காம எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஏன் டிவிக்கு நிறைய இதெல்லாம் உண்மையாய் நடந்த சம்பவம். முதல்ல எதை கடந்து ஓடணும் சொல்லுங்க? முட்களை கடந்து ஓட வேண்டும். இரண்டாவது நெருப்புகளை கடந்து ஓட வேண்டும். மூன்றாவது தண்ணீரை. இந்த மூன்றை கடந்து வெகு தூரத்துக்கு ஓடி ஒரு மனிதன் ஜெயித்தான்னா அவன் ஒளிவு இலைகளால் செய்யப்பட்ட கிரீடத்தையும் பெருமைகளையும் அவருக்கு சேர்த்தார். நல்லா பண்ணுங்க. இப்படி நெருக்கடி நிறைந்த இந்த போட்டியில ஒரு ஓட்டப்பந்த வீரர் ஓடு தப்பி தவறி அவன் முட்களிலே தவறி விழுந்து விட்டால் அவன் உடம்பெல்லாம் கிழிச்சுக்கும், உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டான், ரத்த கசிவு ஏற்படும், அவனால மறுபடியும் எழுந்து ஓட முடியாது. அவன் யோசிப்பான், ஏண்டாவது ஓட்டப்பந்தயத்தை கலந்துட்டு அற்புதமான பரிசு ஆசைப்பட்டு உடம்பெல்லாம் கீழ்ச்சிக்கிட்டேன், ஒரே ரத்தமா இருக்குது, இனிமேல் எப்படி வாழ்வேன், எப்படி சம்பாதிப்பேன், எப்படி ஓடுவேன் சொல்லி அவன் சோர்ந்து போய் சிலர் முள்ளுகளை கடந்து ஓடி தீயிலே சிக்கிக் கொள்வார். சிலர் தீயையும் கடந்து போய் தண்ணீரிலே எங்கேயாச்சும் சிக்கிக் கொள்வாங்க. அப்படி ஒரு ஓடும் போது அவனுக்கு முந்துதல் கொடுக்கும்படி
அவனை தைரியப்படுத்தி ஏற்கனவே பல ஓட்ட பந்தயங்களில் ஓடி அனுபவம் பெற்று ஜெயித்த ஒரு வெற்றியாளர் அவனுக்கு அருகாமையில ஓடுவான். அவன் ஓட்ட பந்தயத்துல ஓடுகிற ஓட்ட வீரன் ஒரு பக்கமாய் ஓடுவான். அவனுக்கு பக்கத்துல ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பல அனுபவங்களை பெற்று பதக்கங்களை ஜெயித்த ஒரு மனிதன் மட்டும் கூடவே ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடுகிறவங்க எங்கேயாச்சும் தப்பு தம்பி முட்கல்ல விழுந்துட்டு நான் யோசிப்பான், இனிமே என்னால ஓட முடியாது, எனக்கு விட்டுடுங்க, நான் வரல, யாராச்சும் போய் கப் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் முறுமுறுக்கா கேட்பான். கூட ஓடணும்னு சொல்லுவான். பயப்படாத, உன்னால முடியும், உன்னால ஓட முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், நீ பதக்கம் வெல்ல முடியும், நீ சோர்ந்து போயிடாத, உனக்குதான் வெற்றி என்று சொல்லி கூட ஓட என்ன பண்ணுறான் அவனை அவன் உற்சாகப்படுத்த இனிமேல் ஓட முடியாது, இனிமேல் நடக்க முடியாது, இனிமேல் வெற்றி பெற முடியாது, எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறவன் உற்சாகப்படுத்த இவன் எழுப்பி அந்த புல்லெல்லாம் உதறி போட்டு தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டு ஓடி என்ன பண்ண அவன் வெற்றிலக்கை அடைவான். இப்படி ஒருவன் விழுந்து கிடக்கும் போது அவனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஓட வைக்கிறாங்களே, அப்பேற்பட்டவர்கள் தான் வீட்டுல பயன்படுத்த. இந்த பைபிள தமிழ்ல தேற்றரவாளர் என்ற வார்த்தை பயன்படுத்தாமோ. எப்படி ஒருவனை கீழே விழுந்து விட்டால் இன்னொருவன் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறானோ, இதே வண்ணமாகத்தான் நமக்குள் இருக்கிறாங்க. நாம் சோர்ந்து போகும்போது, நாம் பலவீனம் போது, நாம் முடியல, இனிமேல் என்னால வாழ்க்கை நடத்த முடியாது, இனிமேல் என்னால ஊழியம் செய்ய முடியாது, என்னால எதையும் சுதந்திரிக்க முடியாது, என்னால எதையும் கட்டி எழுப்ப முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நாம் வந்து நாம் சோர்ந்து போய் கிடக்கும் போது நமக்குள் இருக்கிற ஆவியார் இல்ல, உன்னால ஊழியம் செய்ய முடியும், உன்னால ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும், உன்னால லக்கு அடைய முடியும், நீ கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேற்றமான ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறதுனால்தான் பல தடைகளை மேற்கொண்டு ஓட நம்மளால முடியாது. அவர் நமக்குள் இல்லைன்னா பல தடைகளை ஓடி இருக்க நம்மளால முடியாது, பல பிரச்சனைகள்ல ஜெயிச்சிருக்க நம்மளால முடியாது. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய தைரியத்தையும் வீரத்தையும் நமக்குள் தரக்கூடியவர் ஆவியானவர். யோசித்து பாரு, எத்தனை பிரச்சனைக்கு மத்தியில நம்மளை பயமுறுத்தி நம்மளை படுக்கையாக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நேரிட்டுதான் இல்லையா, நேரிட்டுதான். ஆனா இதுக்கு மத்தியில நம்ம தைரியமா நின்று மலை போல பிரச்சனைகளை கடந்து வந்து இருக்கோம். ஏன், எப்படி, யாரால? நமக்குள்ள ஒரு தேர்ச்சலவாளன் இருந்தார். அவர் பிரச்சனைக்கு மத்தியில நிற்கக்கூடிய தைரியத்தை நமக்குள் கொடுத்தார். பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வீரத்தை, மன வலிமையை நமக்கு கொடுத்தார். வாழ்க்கையில வெற்றியை பெற முடியாது, தோத்து போயிடுவோம் சொல்லி சோர்த்து வைக்கிற நம்மள இல்ல, உன்னாலையும் பெற்றுக்கொள்ள முடியும், உன்னாலையும் கட்ட முடியும், உன்னாலையும் சாதிக்க முடியும், உன்னால உயர முடியும் என்ற நம்பிக்கை கொடுத்து நம்மளை தோண்டு போகாமல் எழுப்பி ஓட வைக்கக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருந்துக்கும். அவர் மேல்தான் இந்த வார்த்தையை சொல்வார். எலியா சூறைச்சலின் கீழே சோர்ந்து போய் படுத்துக் கொண்டார். ஜபம் பண்ணி ஒரே ஒரு ஜபத்துல வானத்திலிருந்து அக்கினி வந்து காலையில் சுட்டெரித்து போட்டார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஜப வீரன் ஒரு பெண்ணை கண்டு பயந்து போய் ஒரு சூறைச்சலின் கீழே படுத்துக் கொண்டு, கர்த்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்வது என்று ஜெபிக்கிறார். நிலைமைங்க ஆண்டவர் அந்த எலியாவை நெருப்படுத்தி, எலியாவே நீ இப்ப சாகக்கூடியவன் அல்ல, உன் காலங்கள் இன்னும் நீடிக்கப்பட்டிருக்கிறது, நீ இன்னும் அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், அநேக தீர்க்கதரிசிகளை உன் ஸ்தானத்தில் உருவாக்க வேண்டும், உன் வாழ்க்கை முடியல, உன் கால முடியல, உன் ஊழியம் இருக்குது சொல்லி அவனை எழுப்பி ஓட வைத்தவர் தான் அவனுக்குள் இருந்த ஆவியா. அப்ப நமக்குள்ள ஆவியானவர் இருந்து நம்மளை ஊக்கப்படுத்தி, நம்மளை தைரியப்படுத்தி, நம்மளை திடப்படுத்தி என்ன பண்ண, நம்ம போக வேண்டிய லக்கு கிணறாய் நம் ஓடுபடியாய் நம்மை துரிதப்படுத்தக்கூடியவராய் ஆவியானவர். ஆவியானவர் ஊக்கத்தை மட்டும்தான் கொடுக்கிறாரா? நமக்குள்ள தைரியத்தை மட்டும்தான் கொடுக்கிறாரா? அல்ல. நம்மள வெறும் பேச்ச மட்டும்தான் அவர் செய்கிறாரா? அல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரா? நல்ல கவனி. சில நேரத்துல அவரை குறித்த சிந்தனைகளை நமக்குள்ளே ஆவியானவர் உருவாக்குகிறார். நம்ம என்ன செய்யணும், வளர்வதற்கு வேண்டிய வழி என்ன, எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும், எப்படி மக்களை சந்திக்கணும், எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கணும், எப்படி வைராக்கியமா வாழணும், இது போன்ற எண்ணங்களை, சிந்தனைகளை, ஆலோசனைகளை, தூண்டுதலை ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே பல முறை அவர் கொடுத்து கொண்டே.
ஆனால் இப்படி ஆண்டவர் கொடுக்கிறத யார் ஒருவர் அலட்சியப்படும், யார் ஒருவர் அதை கண்டு காணாமல் போகிறார்களோ, இதைத்தான் பவுல் சொல்றார், ஆவியை அவிழ்த்து போடுறார். எதை சொல்லுவோம் சொல்ல புரியுதா? ஆவியை அவிழ்த்து போடுறது என்னன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஊழியத்துல இப்படி ஊழியம் செய்யும், இப்படி பண்ணாலே வளர்ச்சி அடையலாம், இப்படி ஜெபம் பண்ணா நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி நமக்கு பல ஆலோசனை கொடுத்து, கிறிஸ்து மீது ஆர்வத்தை கொடுத்து, தூண்டுதலை கொடுத்து, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை உந்துகிறார். அப்படி உந்து போது அவர் தருகிற அந்த சிந்தனைகளை உட்படாம, கட்டுப்படாம, அதை குறித்து சிந்திக்காம நம்ம இருதயத்தை அடைச்சு வைக்கிறோமே, அதற்கு பேர் தான் பவுல் சொல்கிறார், ஆவியை அவர் எப்படி ஒரு தண்ணீரை அணைக்க நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீரை ஊற்றி அணைக்கிறோமோ, அதே போலத்தான் நம்ம எண்ணங்கள், நமக்குள்ள கொடுக்கிற நல்ல எண்ணங்கள், நமக்குள் கொடுக்கிற நல்ல சிந்தனைகள், ஆவியானவர் தூண்டுதல், இதையெல்லாம் யார் ஒருவர் அலட்சியப்படுத்துறாங்களோ அவர்கள் தான் ஆவியை அவிழ்த்து போடுறாங்க. இப்படி ஆவியை அவிழ்த்து போடுகிறதா நாம் இருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் கர்த்தருடைய வருகையிலே குற்றமற்றதாய். அப்போ யாருக்கெல்லாம் ஆவி அவிழ்த்து போடுறது அனுபவம் இருந்ததோ அவங்க ஆவி கர்த்தருடைய வருகிற குற்றமற்ற உணர்வோடு கூட நீக்கும். ஏன்னா ஆண்டு சொல்லி கேட்காம போயிட்டேனே, ஆண்டு பக்திக்கு நேரா உணர்த்தின காரியத்தை நான் ஏத்துக்காம போயிட்டேனே, என் வளர்ச்சிக்கு நேரா ஆண்டு சொன்ன விஷயத்தை நான் கவனிக்காம போயிட்டேனே என்று சொல்லி அந்த ஆவி என்ன பண்ண சொன்னா, கர்த்தருடைய வருகிற குற்றமற்ற உணர்வோடு கூட என்ன பண்ண சொன்னா அது நிற்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது குற்றமற்ற உணர்வு நமக்குள் வராமல் இருக்க வேண்டுமா, இந்த பூமியில ஆவியானவர் நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும். ஜெபம் பண்ணு, இங்க உட்காராத, எழுந்துரு, இந்த இடத்துக்கு போ, இதை செய், இதை பண்ணா இது சக்சஸா முடியும், இப்படிப்பட்ட ஆலோசனைகளை சிந்தனைகளை கொடுக்கும் போது அதை அடைச்சு வைக்க கூடாது. அது கண்டுகாணாம விட்டு, அப்படி கண்டுகாணாம விட்டுட்டீங்கன்னா அதற்கு பேர் தான் ஆவியை ஸ்தோத்திரிக்கிறோம் அறுத்து போடுதல் என்று சொல்லி பவுல் இப்படியாய் அவர் கவனிக்க. எப்பவுமே ஆவியார் நமக்குள்ள இருந்து பாவத்தை குறித்த அறிவையும் நீதியை குறித்த அறிவையும் ஆண்டு நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பார். நமக்குள்ள ஆண்டு போது எதை செஞ்சா நமக்கு நல்லது அந்த அறிவு ஆண்டு, எதை செஞ்சா உனக்கு ஒத்துக்காது, எது செஞ்சா உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது, அது போன்ற விஷயங்களை ஆவியானவர் நமக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுவார்னா அந்த அறிவை நமக்கு கொடுத்து. அப்ப ஆவியானவர் கொடுக்கிற இந்த அறிவை உணர்வை யார் ஒருவர் மீறி விடுகிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பல வாழ்க்கையில பல நஷ்டத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார். பல மேன்மைகளை என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையில அவங்க இழந்து போறாங்க. சில நேரத்துல நம்ம செபிக்கும்படி ஆண்டவங்க தூங்குவார், என்ன பண்ணுவாருங்க, நமக்குள்ள நம்ம பாட்டுக்கு போய் இருப்போம், திடீர்னு ஒரு உணர்வு நமக்குள்ள வரும், ஒரு இனம் புரியாத பிராணம் வரும், யாரோ ஒரு நபருக்காக நம்ம கண்ணீர் வடிக்கணும், அது எல்லாம் நமக்குள்ள வரும். நல்லா சொன்னீங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு முறை ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்க, அந்த குழந்தைக்காக ஜெபிக்க எனக்கு கூப்பிடுறாங்க. அப்ப நானும் என் மனைவியும் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க கடந்து போயிருந்தேன். அப்ப உட்கார்ந்த ஜெபிக்க அந்த சகோதரனுக்குள் பேசிக்கொண்டே இருந்தேன். கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் அந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த 3/4 மணி நேரமும் நான் ஜெபிக்கல, உட்கார்ந்து இருந்தா இருந்தேன். ஆனா அந்த சகோதரை பார்க்க என் புள்ள மலம் போட்டேன், என் கண்ணெல்லாம் கலங்குது, தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறேன், என்னால அடக்க முடியல. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சரி, அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் ஜெபிக்கலாம்னு சொல்லி யோசித்தேன். ஆனா நான் ஜெபிக்க என் அழுகை அதிகரித்தது, என் கண்ணீர் அதிகரித்தது. நான் வீட்டை விட்டு வருகிறேன், சகோதரப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஏன் தெரியல எனக்கு, ஏன் புரியாத ஒரு பாசம், கையை பிடிச்சுக்கிட்டேன். ஒரு கணவன் ஆஸ்வதிப்பான்னு சொல்றேன், ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு பாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த இடத்துல இருந்து நான் ஜெபித்து வந்து அந்த 2 நாள் வரைக்கும் அதே பாரம், அதே சிந்தனை, அதே கண்ணீர் நினைச்சு தேம்பி அட ஆரம்பிச்சேன். ஏன் சொன்னா ஆவியானவர் சில நேரங்களிலே சிலனுக்காக இப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த பாரத்தை உந்துதலை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போது அதை யார் ஒருத்தர் அலட்சியப்படுத்துறார், யார் அந்த தூண்களுக்கு கீழ்ப்படியவில்லையோ இதுதான் ஆவியை அவிழ்த்து போடுகிறார். சிமியோன் என்கிற ஒருவர் இருந்தார். இந்த சிமியோன் என்ன பண்ணாருன்னா பிறந்து ஒரு நாள் ஆலயத்துல கொண்டு வருவாங்க, நான் அவனை பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோட ரொம்ப நாட்களுக்கு காத்து என்ன பண்ண அதிகமா காத்திருந்தபடி சோறு வந்துருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு காத்திருக்க, எவ்வளவு நாளைக்கு ஜெபம் பண்ற சோறு வந்துடும்.
அப்ப இந்த சிறியவனுக்குள் ஒரு விதமான சோகம் இருந்திருக்கலாம். அப்ப ஆவியானவர் சொல்றார், இவ்வளவு காலம் நீ காத்திருந்தப்பா, இதோ இன்னும் சில நேரத்துல, இந்த நேரத்துல ஆலயத்துல போ. நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபர் இப்பொழுது இந்த நேரத்துல ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு ஆலயத்துக்கு வருவாங்க, நீ போ என்று சொல்லி ஆவியார் போய் தூங்கினார். உடனே சிமியோன் என்ன பண்ணாராம், ஆலயத்துல போய் காத்து கழிக்கிறாரு. ஆவியார் போய் அந்த தூண்டலுக்கு போட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்து மரியா தன் பெற்றெடுத்த பிள்ளையை தூக்கி கொண்டு இயேசுவை ஏந்தி கொண்டு ஆலயத்திலே வருகிறார்கள். உடனே சிமியோன் ஓடி அந்த குழந்தைய கையில வாங்கி கொண்டு உடனே இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தேன் என்று சொல்லி என்ன பண்ணார்னா, அவர் கண்ணோடு அந்த பிள்ளைக்காக நன்றி சொல்லி கடவுளை யோசித்து பாருங்க. ஆண்டவன் ஒரு தூண்டலை கொடுத்து நீ ஆலயத்துக்கு போ, நீ வருவாங்க காத்துரு, இப்படிப்பட்ட தூண்டுதலை கொடுக்கும் போது அந்த தூண்டுதலுக்கு சிம்சோன் கீழ்ப்படியாமல் போயிருந்தா இயேசுவை காணப்படும் பாக்கியம் கிடைச்சிருக்காது. அப்போ இந்த தூண்டுதலை தவற விட்டு விட்டார். இதற்கு பேர் தான் அவிழ்த்து போடுதல். இதே அப்போ 8ஆம் அதிகாரத்துல நீங்க 29வது வசனத்தை நான் படிப்போம். சுவிசேஷனாகி பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போனார் என்று வேத வாசி. எங்க கொண்டு போனார்? கங்காவே என்ற ஒரு மந்திரி வந்துகிட்டு இருந்தார். அந்த மந்திரிக்கு இயேசுவை பத்தி தெரியாது. ஆனா இயேசுவை பத்தி கேள்விப்பட்டார். இயேசுவை பார்க்கணும், அவர் யாரு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் அவரை தெரிந்த வரைக்கும் சாக்கியம் பைபிள் சொல்லு, ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். அப்போ ஆவியானவர் கொண்டு போகும்போது தூண்டும் போது அதுக்கு இசைந்து பிலிப்பு போனபடினால கங்காவே என்ற ஒரு மிகப்பெரிய மந்திரிய ரட்சிக்க வழி நடத்த அவரா ஆண்டவர் தூண்டும் போது இந்த நபரை போய் நீங்க பாருங்க, இந்த நபருக்கு போய் சுவிசேஷம், இந்த நபருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற தூண்டுதலை உங்களுக்குள் ஆண்டவர் கொடுக்கும் போது இதை விட்டுடுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அப்படிப்பட்ட தூண்டுதலை ஆண்டவர் உங்களுக்குள் கொடுக்கும் போது அதை நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில பல வளர்ச்சிய, பல நன்மைகளை, பல உயர்வுகளை வாழ்க்கையில இழந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்ம உங்களுக்கு கவனிங்க. ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை தூண்டுவாரா? அல்ல, சாத்தானும் சில நேரத்தில் நம்மை தூண்டுவார். சாத்தானுடைய தூண்டுதலுக்கும் ஆவியானவர் நம்மை தூண்டுவதற்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படி கண்டுபிடிச்சு, இது எப்படி பகுத்தறிவதுனா வேத வசனத்தை கொண்டுதான் நாம் பகுத்தறிய. ஏன்னா ஆவியானவர் மட்டும் நம்மை தூண்ட மாட்டார், பிசாசும் நம்மை தூண்டுவார். பிசாசு என்ன பண்ணுவான்? ஆதாம் ஏவாளை தூண்டினா, நீ பொய் சொல்லு, நீ போய் அதை சாப்பிடு. ஆதாம் ஏவாளை தூண்டி விட்டா, அதாவது பாட்டு, ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றினாயே, அற்ப பழத்தை காட்டி ஏமாத்திய சாத்தானியே. இவர் பாடு, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான் பிசாசு, உன்னை அசல் காட்டி அடிக்க பார்க்கிறான், மிக தந்திரமா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். அப்போ சாத்தான் சில நேரத்துல நம்மை தூண்டுவான், நம்முடைய எண்ணங்களை தூண்டுவான், நம்முடைய சிந்தனைகளை தூண்டுவான். என்ன சொல்ல, நீ பொய்யா பேசு, உண்மை பேசினா பலன் கிடைக்காது, உண்மை பேசினா உன்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாத்தானவன் பொய் பேசு, பெருமைகளை பேசு, தவறானவைகளை நாம் தெரிந்தெடுக்கவே சத்துருவாவன் நம்மை தூண்டிட்டு. ஆனால் ஆவியானவர் நம்மை பாவத்தொட்டு தூண்ட மாட்டார், அசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தூண்ட மாட்டார், நன்மைக்காக நம்மை தூண்டுவார், நன்மை செய்வதற்காக தூண்டுவார், வசனத்துக்காக வைராக்கியமாக இருக்க நம்மளை ஆவியானவர் தூண்டுவார். ஒரு நாளும் தீமையாய் நம்மை தூண்டவே. பைபிள்ல சாத்தா ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனை தூண்டி அவன் பாவத்தில் விழுந்துவான். அது போன்ற ஒரு நிகழ்வு பைபிள் நீங்க 1 நீங்கள் படிக்க 21ஆம் அதிகாரத்துல படிக்கணும்னா, தாவீது என்ற ஒரு தேவ பக்தி உள்ள மனிதனை அங்கே சொல்லப்பட்டோம். தாவீது யாருங்க? கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன், 7 தரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தரை எல்லாம் துதிக்கிற ஒரு மனிதன், வசனத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு தேவ மனுஷன். அப்பேற்பட்ட அந்த தேவ மனுஷன் பைபிள் சொல்லிட்டு சாத்தான் அவர் இருதயத்தை தூண்டினான். ஏன் தூண்டினான்? அவர் தாவீது எல்லா மக்களை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னுடைய போர்க்களத்துல எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லா வீரர்களை எண்ணுவதற்காக அவன் கட்டளையை பிறப்பித்தான். ஒரு வீரரை எண்ணுவது தப்பு. யோசிச்சு பாருங்க. இப்ப நான் உங்களை எண்ணி பார்த்தா அது தப்பா? ஏன் அப்படி? ஏற்கனவே மக்கள் கணக்கெடுப்புக்காக ஆட்களை எண்ணக்கூடிய சூழ்நிலை பைபிள் இருக்கு. என்னால ஆனா தாவீது எதற்காக எண்ணினார்? யுத்தம் செய்ய வேண்டும்,
யுத்தம் செய்ய போகும்போது யுத்தத்தை ஆளக்கூடிய எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பலன் இருந்தா அப்ப என்ன தேவ பலத்தை அவர் சார்புகத்தை என் பலத்தை கொண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலன் இருக்குதா? போதுமான படைகள் போதுமான வீரர்கள் எனக்கு இருக்கிறாங்களா? தன் வீரத்தை அவர் பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி என்ன நல்ல கவனிங்க. ஏற்கனவே கோலியாத்தை ஜெயிக்கும் போகும்போது இவர் பலத்தால கோலியாத்தை ஜெயிக்கிற யார் பலத்தால ஜெயிச்சார்? யார் பலத்தால? தாவீது போறாரு, கோலியாத்து முன்னாடி வரும், சவுலே பாய்ந்து ஓடிட்டார், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் விலைக்கு பாய்ந்து ஓடிட்டார். ஏன்னா கோலியாத் மிகப்பெரிய தைரியசாலி, பலசாலி, சிறு வயது முதல் கொண்டே பயிற்சி பெற்றவர். அவனோடு கூட சண்டையில் யாராலும் முடியவில்லை. ஆனால் தாவீது போற அவர் சொல்றாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லி இவர் போனாரு. இவர் பலத்தை இவர் நம்பல, தேவ பலத்தை நம்பி போனாரு. ஆனா கர்த்தர் தேவ பலத்தை வச்சு கோலியாத்தை என்ன பண்ணா சாவு. இன்னொரு முறை ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்து விட்டது, ஒரு கரடி வந்து விட்டது. ஆனா மனித பலத்தால சிங்கத்தை ஜெயிக்க முடியாது, மனுஷ பலத்தால கரடியை ஜெயிக்க முடியாது. ஆனா தாவீது தேவ பலத்தை கொண்டு கரடியை சிங்கத்தை ஜெயித்தார். அப்போ தேவனுடைய பலத்தை கொண்டு மிகப்பெரிய கோலியாத்தை ஜெயித்தவர், தேவ பலத்தை கொண்டு மிகப்பெரிய சிங்கத்தையும் கரடியையும் ஜெயித்தவர். அப்படிதான் கடவுள் செயல் கொடுத்திருக்கும் போது இப்ப யோசிக்கிறாரு, ஆள் தான் ஜெயிக்க, ஆள் இருந்தாத்தான் நம்ம கூட ஆள் இருந்தாத்தான் எதிரே ஜெயிக்க முடிச்சு. தன் சுயபலத்தை சார்ந்து போகிறார். அப்ப சில நேரம் நம்ம சுயபலத்தை சார்ந்து நம் நிற்குவதற்கு சாத்தான் வந்து தூண்டுவான். உன்னால முடியும், உன்னை நம்பு, உன் அறிவை நம்பு, நீ ஏன் கர்த்தரை நம்புற, ஏன் ஜபத்தை நம்புற அப்படின்னு சொல்லி நம்ம சுயபலத்தை சார்ந்து நாம் நிற்பதற்காக சத்துருவானவன் என்ன பண்ணா நம்ம சில நேரங்களிலே தூண்டுவதற்கு முயற்சி. ஏன் சாத்தான் நம்ம தூண்டான் தெரியுமா? அவங்க வழியிலிருந்து நம்மளை வேற வழிக்கு கொண்டு போய் கவனி. வாரத்துல ஒரு நாள் தான் வரீங்க, ஒரு 3/4 மணி நேரம் தான் உட்கார்ந்து சத்தியம் கேட்க போறீங்க. மைண்ட ஆண்டு வார்த்தை மேல கவனம் செலுத்து. கவனி, இந்த வசனம் உங்களுக்குள்ள போலன்னா இயேசு உங்களுக்குள் வளர்ச்சி வசனத்தை தயவுசெய்து வாந்தி பண்ணி கூட. வசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுது. வசனத்தை மட்டும் ஒரு நாள் நம்ம கேலியா, கிண்டலா, பரியாசமா, இது அலட்சியமா, இந்த வசனம் எந்த வசனத்தை கேட்கிறோமோ அதான் நம்மளுக்கு நியாயம். தயவுசெய்து விளையாட்டாருங்க. கவனி, அப்ப என்ன சொல்றேன், ஏன் சாத்தான் நம்மை தூண்டுகிறான் என்று சொன்னால் கர்த்தருடைய வழியில் இருந்து நம்மளை தவறான வழியில் கொண்டு போய், ஏன்னா அவரு வழியில போனா நம்ம மேன்மை பெற்று போறோம், அவரு வழியில போனா நம்ம சீர்பற்றோம். அப்போ நம் சீர்படும் நம் மேன்மை அடைவது சத்ருவானவன் விரும்புவது கிடையாது. அவர் வழியில போன நம்மள வேற வழிக்கு கொண்டு போக சத்ரு முயற்சித்தான். பைபிள பாருங்க, சிம்சோன் கர்த்தருடைய வழியில சிறு வயதிலிருந்தே நடந்தார். ஆனா இப்ப பிசாசு அவன் யோசித்து ஒரு திருமணத்தை வச்சு வேற வழியில போக போறான். சில நேரத்துல பிசாசு கர்த்தருடைய வழியில போற நம்மள வேற வழிக்கு கொண்டு போவதற்கு சில காரியங்களை ஆயுதமா பயன்படுத்துவான். திருமணத்தை வச்சு வேற வழியில கொண்டு போவான், வேலையை வச்சு வேலையை காட்டி வேற வழியா கொண்டு போவான், பண ஆசையை காட்டி அந்த வழியில இருந்து வேற நம்ம யோசிப்போம் அவன் என்ன பெருசா பண்ணிட்டு சொல்லி. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் தான் கர்த்தருடைய வழியில இருந்து பிரிச்சுக்கும், நமக்கு தெரியாது. அப்போ சிம்சோன் திருமணத்தை வைத்து வேறு வழிக்கு சாத்தான் கொண்டு போயிட்டான். அவன் தான் போனதோடு சரி, அதெல்லாம் பக்கம் திரும்பவே முடியாது. கண்களை இழந்தார், பலனை இழந்தார், சிறைச்சாலையில கஷ்டப்பட்டார், கடைசியில ஜீவன். அப்போ கர்த்தருடைய வழியை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போவதற்காகத்தான் சத்ருவானவன் நாம் செய்யக்கூடாத சில காரியங்களை செய்யும்படியாக நமக்குள்ளே ஒரு எண்ணங்களை கொடுத்து நம்ம சிந்தனைகளை தூண்டி நம்ம சிந்தனையிலே ஆசைகளை விதைத்து உலக ஆசைகளை காட்டி நம்மளை வேற திசைக்கு திருப்பதற்கு சத்ருவானவன் முயற்சிக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டு அனுப்புவார், நீ போ, எச்சரி, போன வழியை திரும்பி வந்து வேற வழியா போவாத அப்படின்னு சொல்லியாரு. ஆனா தீர்க்கதரிசி போன வழியாவே போயிட்டு அவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை செய்தபடிதான் சிங்கம் அவனை அடித்து கொண்டு போட்டான். பைபிள பாருங்க, சாலமோன் கர்த்தருடைய வழியில தான் போனாரு. ஆனால் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வழியில நடந்தவன். ஆனா திருமண பெண்களுடைய ஆசையை முன்னாடி வச்சு கர்த்தருடைய வழியில இருந்து புரிச்சுட்டான். அப்ப சில நேரங்களிலே பிசாசானவன் அவன் வழியிலே போற நம்மை பிரித்து எடுப்பதற்காக திருமணத்தை முன்னாடி வைப்பான், பெண் ஆசைகளை முன்னாடி வைப்பான், பண ஆசைகளை முன்னாடி வைப்பான்,
இச்சைகளை முன்னாடி வைப்பான், தவறான சிந்தனைகளை நம்ம முன்னாடி வைப்பான். காரணம் அவங்க வழியில போனது அவங்களுக்கு பிடிக்காது. எனவே அவங்க வழியில போகும்போது இருக்கிறது கஷ்டங்கள் பாடுகள் பைபிள் சொல்லி இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர், ஆனா அகன்ற வாசல் வழியா போறவங்க அப்போ கிறிஸ்துவின் வழி இடுக்கமானதுதான். அதுல பாடுகள் உண்டு, அதுல உபத்திரவங்கள் உண்டு, அதுல பல இழப்புகள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் அது நம்ம ஜீவனிலே கொண்டு வீசி. ஆனால் அகன்ற வாசல் வழியை போகும்போது மகிழ்ச்சியா மனசுக்கு சுகமா இருக்கும், எல்லாம் நமக்கு உலகமே நமக்கு சந்தோஷமாய் தெரியும். ஆனால் அது கடைசியில கொண்டு போய் நம்மை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியும். அகன்ற வாசல் வழியா போகதான் விரும்பும், இடுக்கமான வாசல் வழியா போக விரும்பல, கடவுளுக்கு ஊழியம் செய்ய யாரும் விரும்பல, கடவுள் காட்டுற பாதையில போக யாரும் விரும்பல. நல்லா கவனிங்க, இது என்ன ஆகும் சொன்னா நம்மளை கொண்டு போய் ஒரு பெரிய சிக்கல்களிலே நம்மளை சிக்க வைத்து. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆவியானவர் நமக்கு தருகிற சிந்தனைகளை ஆவியானவர் நம்ம செய்ய முடியாது. நம்ம பக்தி வீட்டுக்கு நேராக, நம்ம வளர்ச்சிக்கு நேராக நம்ம செய்ய வேண்டிய கருத்துக்களை ஆண்டவர் சிந்தனைகளை கொடுத்து தூண்டும் போது அதை யார் அடக்கி வைக்கிறார்களோ, யார் அதை செய்ய தவறுகிறார்களோ இவர்கள் தான் ஆவியை அவுட்டு. அப்ப பவுல் சொல்றாரு, ஆவி என்ன பண்ணாத, ஆண்டவர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்னா கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படும் தூண்டி. எத்தனை பேர் கர்த்தருடைய வருகை நம்புறீங்க? ஏன் வரப்போறான்னு எத்தனை பேர் நம்புறேன்? இதெல்லாம் உண்மையா? இத்தனை பேர் தூக்குற நம்பிக்கை உண்மை நினைக்கிறீங்க? கவனிங்க, எனக்குள்ள கர்த்தர் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை இருக்கும். அப்ப இல்லைன்னா அந்த நம்பிக்கை பொய்தான். எத்தனை பேர் சொல்றோம், ஆனா நம்பிக்கை ஆயத்தப்பட யோசித்து பாருங்க. நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தப்படுறப்பா, நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ள அந்த ஜெப வாஞ்ச, மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கிற அந்த பாரத யோசிச்சு பாருங்க. அப்போ நம்பிக்கை என்பது உதத்தில் அல்ல, நம்பிக்கை எனக்குள் இருக்குமானால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை எனக்கு இல்லை என்றால் என் நம்பிக்கை பொய்யானது போய். அதான் பவுல் சொல்ற, ஆவியை அவுத்து போடாதே. ஆண்டு உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரா? உன்னை ஜெபம் பண்ண சொல்றாரு, சடங்கு சம்பிரதாயம் பார்க்காதுன்னு சொல்லி உனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நீயும் அதையெல்லாம் தண்ணிட்டு உன் வழியில போய்கிட்டு இருக்க. ஆவி அவுத்து போடுற, ஜாக்கிரதையாரு. ஆவி அவிழ்த்து போட்டேன்னா ஆண்டுடைய வருகையில உன் ஆத்மா உன் ஆவி குற்றமற்ற உள்ளவனாய் இருப்ப. அதனால ஆவி அவிழ்த்து போடாதேன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு செய்திய ஆண்டவர் பவுல் தெசலோனிக்க திருச்சபை கத்தோலிக்கர்களே நம்முடைய வாழ்க்கை கூட இதுவரைக்கும் ஆண்டவர்களை உணர்த்தி, ஆவியானவர்களுக்கு எச்சரி, ஆவியானவர்களை தூண்டி, ஒருவேளை அந்த காரியங்களை நீங்கள் செய்ய ஒரு இருதயத்தை கடினப்படுத்தியிருந்தார், அதை நீங்க செய்ய தவறி இருந்தால் நீங்கள் ஆவியை அவிழ்த்து போட்டீர்கள் என்றால் அந்த அனுபவம் நெறிமுறை நமக்கு ஏற்பட்டு ஆண்டு சொல்லி நம்ம செய்யாம போய் ஆண்டவர் கொடுக்கிற அந்த தூண்டுதலை புரிச்சுக்காம விட்டுட்டு இருப்போம். இதுதான் ஆவி அவிழ்த்து போடுறார். இந்த ஆவி அவிழ்த்து போடுற அனுபவம் இருக்கிறவங்க ஆண்டு வருகைக்கு ஆயத்தப்பட முடியாம போயிடும், விழிப்பா இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆவியை அவிழ்த்து போட்ட அனுபவங்கள் உங்களுக்குள் இருக்குதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்றோம், இதோட நீங்க போயிட்டீங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் வருவீங்க. இடையில ஒரு பாசிட்டிவ் பிளேல கத்துக்கலாம், ஒரு பைபிள் ஸ்டைல ஏதாச்சும் தோணுதல் யோசிச்சுவாரு. நீங்க வேற எங்கேயுமே போலியா? வேற எந்த நல்லது கெட்டது பொல்லாப்பு ஊர் உலகம் எங்கேயுமே நீங்க போகவே இல்லையா? நேர்மை இல்லையா? அப்போ நம்பிக்கை எப்படி உண்மை, உன் நம்பிக்கை எப்படி அர்த்தம் உள்ளதா யோசிச்சு பாருங்க. அதனால கடைசி காலம் என்பது வெறும் உதடுகள் சொன்னால் போதாது, அந்த நம்பிக்கைக்கு ஏற்றமா ஆயத்தப்பட, நம்பிக்கை ஏற்றமா ஆயத்தப்பட. பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை சொல்லி வீடுகள் இருந்தா பாசிட்டிவ் கொண்டு வாங்க, பைபிள் ஸ்டடியில பங்கெடுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க சரியான நம்பிக்கை இருந்தா உங்க பிள்ளைங்க அந்த வழியில நடத்தணும். அதான் நம்பிக்கை. நீங்க ஊழியம் செய்து உங்க பிள்ளைகளை நடத்தணும். அப்படி இல்லைன்னா நீங்க செஞ்சு அது பிரயோஜனம் கிடையாது. ஆனா தயவு செய்து அந்த காரியங்களுக்கு ஊழியக்காரன் சொல்ல வார்த்தை அசதியா எடுத்துக்காதீங்க. இது ஒரு எச்சரிப்பின் செய்தியா உங்களுக்கு சொல்றேன். கடைசி காலத்துக்கு விழிப்பாருங்க, ஒரு ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க.